ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியவர் கோட்டா, முக்கியஸ்தர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். மட்டக்களப்பில் 2 பிரதேச சபைகள் தமிழரசு கட்சி வசமானது. தமிழர்களை கோபப்படுத்தி வீதிக்கு இறக்க வைக்கும் நிகழ்வே சுதந்திர தின நிகழ்வு. மா சக்திவேல் ஆதங்கம். தேர்தல் களத்திலிருந்து ஜானையும் மொட்டுவும் தாராளமாக விலகலாம். சுதந்திர மக்கள் சபை பதில். கையடக்க தொலைபேசியில் ஓட்டுநர் உரிமம் இலங்கையில் வரவுள்ள நடைமுறை. தமிழர்களை கோபப்படுத்தி வீதிக்கு இறங்க வைக்கும் நிகழ்வே வடக்கில் நடக்கவிருக்கும் சுதந்திர தின நிகழ்வு என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் அவர் தெரிவிக்கையில், இலங்கையில் தமிழர்கள் சுதந்திரத்தை அனுபவித்ததாக வரலாறில்லை. குறிப்பாக பிரித்தானியரிடமிருந்து ஆட்சி கைமாறியதை தொடர்ந்து அரசு பயங்கரவாதத்தின் வன்முறைகளும் இனவாத தாக்குதல்களும் அரசியல் நீதி மதிப்பிற்கும் முகம் கொடுத்தவர்கள். தொடரின அழிப்பிற்கு முகம் கொடுத்து திட்டமிட்ட இனப்படுகொலையும் அனுபவித்து தொடர்ந்து பல்வேறு முகங்களில் நடக்கும் இன அழிப்பையும் சந்தித்து வருகின்றனர். வடகிழக்கிற்கு வெளியில் வாழும் தமிழர்களும் அதனால் பாதிப்புற்று அவலங்களை சந்தித்துள்ளதோடு மலையக தமிழர்களும் சலனமற்ற இன அழிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் வடக்கின் யாழ்ப்பாணத்தில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம் நடத்த அரசு தரப்பினர் திட்டமிடுவதும் அதுவும் சிங்கள பௌத்தத்தை முன்னிறுத்தி நடத்த முனைவதும் பேரினவாத ஆதிக்க மனப்பான்மையை மட்டுமல்ல தமிழ் மக்களை புண்படுத்தும் உள்நோக்கம் கொண்டதாகும். இதனை வன்மையாக எதிர்ப்பதோடு இது நிறுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் பாரிய மக்கள் எதிர்ப்பையும் வீதி போராட்டங்களையும் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் 3 சபைகளுக்கான புதிய தவிசாளர் தேர்வு நேற்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மணிவண்ணன் முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது தற்போதைய தவிசாளர்களது கட்சிகள் தவிசாளர் பதவியிலிருந்து எதிரணிகள் சார்பில் தவிசாளர்கள் தேர்வாகி உள்ளார்கள். நாவிதன்வெளி தமிழரசு கட்சியிடமிருந்து 2020 பறிபோன நிலையில் மீண்டும் தமிழரசு கட்சி வசமாகியுள்ளது. இதே நேரம் இதுவரை காலமும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் வசமிருந்த வாழைச்சேனை பிரதேச சபைக்கு தமிழரசு கட்சியின் ரட்டம் நிசான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று முஸ்லிம் காங்கிரஸ் வசமிருந்த ஏறாவூர் பிரதேச சபை அமீர் அலியின் ஆதரவாளர்கள் வசமாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை நடாத்தியவர் யார்? உங்கள் முன்னாள் தலைவர் கோட்டபாயாவா? அதற்காகத்தான் அவர் மக்களால் விரட்டப்பட்டாரா? எதற்காக அந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது? ஆட்சியை பிடிப்பதற்காகவா அந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது? இவை அனைத்தையும் நீங்கள் நாட்டுக்கு கூற வேண்டும் என்று அரசிடம் வலியுறுத்தினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கெக்டர் அபுகாமி. இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சூத்திரதாரியை அரசு மறைத்து வைத்துள்ளது. நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதே தீர்ப்பை 2019 பொருளாதாரத்தை சீரழித்தவர்களுக்கும் நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் இன்றும் அமைச்சர்களாக உள்ளனர், இன்றும் நாட்டை சீரழிக்கின்றனர். சிரேஷ்ட அமைச்சர்களுக்கு நான் எதிரானவன். அவர்கள்தான் இந்த நாட்டை சீரழித்தவர்கள். அவர்கள்தான் பிழையான யோசனைகள் வழங்குபவர்கள். நாட்டை வீழ்ந்த இடத்திலிருந்து கட்டியெழுப்புவது எப்படி என்று யோசிக்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமாக ஆட்சிக்கு வந்ததும் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்றார்கள். அது நடந்ததா? இல்லை. இந்த தாக்குதலை நடத்தியவர் யார்? உங்கள் முன்னாள் தலைவர் கோட்டபாயாவா? அதற்காகத்தான் அவர் மக்களால் விரட்டப்பட்டாரா? எதற்காக அந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது? ஆட்சியை பிடிப்பதற்காகவா அந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது? நீங்கள் நாட்டுக்கு கூற வேண்டும். தர்க்க ரீதியாக நீங்கள் புலியை சரி செய்து வெற்றி கொள்ளலாம், ஆனால் மனசாட்சியின்படி நீங்கள் தோல்வி அடைவீர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் அரசியல் நிலைப்பாடு எவ்வாறு உள்ளது என்பதை உள்ளூராட்சி சபை தேர்தலூடாக விளங்கிக் கொள்ள முடியும். தேர்தலில் போட்டியிட தயாரில்லை எனில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் தேர்தல் களத்திலிருந்து தாராளமாக விலகிக் கொள்ளலாம். இவ்வாறு சுதந்திர மக்கள் சபையில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரிதஹேரத் தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் உள்ள சுதந்திர மக்கள் சபை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ள நிலையில் தேர்தலை பிற்போட ஏதேனும் புதிய வழிமுறை இல்லையா என்பதை அரசு ஆராய்ந்து வருகின்றது. தேர்தல் தொடர்பில் ஆணைக்குழு விசேட கவனம் செலுத்தியுள்ளது. தேர்தல் இல்லாத நாட்டில் ஜனநாயகம் இல்லை. நாட்டு மக்களின் அரசியல் நிலைப்பாடு எவ்வாறுள்ளது என்பதை தேர்தல் ஊடாகவே விளங்கிக் கொள்ள முடியும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவர் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசுக்கு மக்கள் ஆணை கிடையாது. மக்கள் ஆணை இல்லாத அரசுக்கு சர்வதேசம் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்காது. மக்களின் அரசியல் நிலைப்பாடு எத்தன்மையில் உள்ளது என்பதை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலூடாக சர்வதேசம் விளங்கிக் கொள்ளும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் தேர்தலுக்கு தயாரில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்கு தயாரில்லை எனில் தேர்தல் களத்திலிருந்து தாராளமாக விலகிக் கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 45,000 ரூபாவுக்கு மேல் மாதாந்த வருமானம் உள்ள அனைவரிடமிருந்தும் வரி அறவிடுமாறு சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருந்ததாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் அதனை 1 லட்சம் ரூபாவாக அதிகரிக்க முடிந்தது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் என அனைவரும் பணம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கொடுப்பனவாக பெறும் எரிபொருள், வீட்டு வாடகை போன்றவற்றுக்கு நிறைய வரி செலுத்த வேண்டியுள்ளது. மாதாந்தம் 45,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்கள் அனைவரிடமிருந்தும் வரி அறவிடப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் பேச்சுவார்த்தையின் போது இலங்கைக்கு தெரிவித்துள்ளதாக அதிபர் அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். நீண்ட விவாதங்களுக்கு பிறகு இதனை எப்படியும் செய்ய முடியாது என்று கண்டறியப்பட்டது. இதன் மூலம் 1 லட்சம் ரூபாய் வரையான சம்பளத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. இந்த வரிகளை குறைத்து வரிகளை மாற்றினால் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து தொகையை பெற முடியாமல் போகும். பின்னர் இந்த ஒப்பந்தம் முற்றாக இல்லாமல் போய்விடும். அப்படி கடன் பணம் இல்லாமல் நாட்டை நடாத்தி செல்ல முடியும் என யாராவது கூறினால் அதனை ஏற்க தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் நாட்டுக்கு தேவையான கனிம நெய், உரங்கள், ரசாயனங்கள், மருந்துகள், இயந்திரங்கள், மூலப்பொருட்களை நாம் இறக்குமதி செய்ய வேண்டும். எனவே இவற்றை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய விரும்பினால் இறக்குமதி செய்யும் திறன் உங்களிடம் இருக்க வேண்டும். அதற்கு போதுமான அளவு இருப்பு இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணை இல்லாத ஆட்சியை வீழ்த்தி புதிய மக்கள் ஆணையுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதே உள்நாட்டினதும் சர்வதேசத்தினதும் கோரிக்கையாகும். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரா ஏந்தனுவேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான காலம் நெருங்கிவிட்டதால் அதை நடாத்த வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. உண்மையில் நாங்கள் விரும்புவது உள்ளூராட்சி சபை தேர்தலை அல்ல, உடனடி ஜனாதிபதி தேர்தலையும் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலையுமே நாங்கள் விரும்புகின்றோம். நாட்டை முன்னேற்ற வேண்டுமென்றால் தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும். அமைச்சர்களின் வெளிநாட்டு சுற்றுலாக்கள், விழாக்கள் ஏதும் குறையவில்லை. பெரும் காட்சியோடு அதிகம் செலவழித்து 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அப்படியான செலவு தேவையில்லை. மக்களுக்கு மருந்துகள் இல்லை, உணவு தட்டுப்பாடு நிலவுகின்றது, பொருட்களின் விலைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இந்த நிலையில் இவ்வளவு பணம் செலவழித்து சுதந்திர தினத்தை கொண்டாட தேவையில்லை. அந்த பணத்தை மருந்து பொருட்களுக்கும் வேறு பல தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். எம்மிடம் ஆட்சி கிடைத்தால் 3 வருடங்களுக்குள் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சரியான பொருளாதார திட்டம் எம்மிடம் இருக்கின்றது. சையத் பிரேமதாச அதை சரியாக செய்வார். அவர் திருடர் அல்ல. இந்த பக்கத்தால் கிடைக்கின்ற பணத்தை அந்த பக்கம் மக்களுக்காக செலவு செய்வார். எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே அவர் பல சேவைகளை செய்து வருகின்றார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கையடக்க தொலைபேசிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முறையொன்றை தயாரித்து வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக அதன் ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு அட்டை தேவையில்லை எனவும் அது கையடக்க தொலைபேசிக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சாரதி அனுமதி பத்திர அட்டை தேவைப்படுபவர்கள் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திர உள்ளீடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக அச்சிடுவதில் தற்போது காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் அது தீர்க்கப்படும் என நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர முதல்வராக அர்னோல்ட் தெரிவு செய்யப்பட்டவை முறையற்றது என்று அறிவிக்க கோரி மேல் நீதிமன்றில்
வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சட்டத்தரணியும் யாழ் மாநகர முன்னாள் முதல்வருமான பி மணிவண்ணன் நேற்று செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்துள்ளார். இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் மீண்டும் முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். முட்டைக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த நிலையில் முட்டைகளை பதுக்கி வைத்திருப்பவர்களை தேடி நுகர்வோர் விவகார அதிகார சபை இன்றும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி முட்டைக்கு அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இதன்படி வெள்ளை முட்டைக்கு அதிகபட்ச சில்லறை விலை 44 ரூபாவும் சிவப்பு முட்டைக்கு 46 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டது. நிர்ணய விலைக்கு அதிகமாக முட்டை விற்பனையில் ஈடுபடும் சாதாரண வர்த்தக நிலையமாயின் 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரையும், நிறுவனம் ஒன்றாயின் 5 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரையும் அபதாரம் விதிக்கப்படும். இதேவேளை உள்நாட்டில் முட்டையின் உற்பத்தி செலவு குறைக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் முட்டையின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.